शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. மனோமயத்துக்கு ஆத்மாவாகும் ஞானேந்திரியங்களோடு கூடிய புத்திக்கு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்துவனை ஒரு காரியம் ஒரு விஷயத்தை தீர்மானமாக சொல்லியிருக்கு. அதை பற்றி அந்த விஞ்ஞானமயத்துவத்தை பிரம்மஸ்வரூபமாக அதுக்காக அந்த விஞ்ஞானமயத்தை பற்றி விஞ்ஞானம் யஜ்ஞம் இந்த விஞ்ஞானத்திலே விஜயாதிகளுக்கு கர்த்தாவாக இருக்கிறது. இந்த விஞ்ஞானம் யோகன் கர்த்தாவாக இருக்கிறது. என்ன கேட்ட விஞ்ஞானம்ங்கிறது வேதத்தினால வரக்கூடிய ஞானம். அந்த ஞானம் வந்தவன் தான் அனுஷ்டானம் பண்ண முடியும். ஞானம் இல்லைன்னு அனுஷ்டானம் பண்ண முடியாது. ஆகையால் இவன் அனுஷ்டானம் பண்றது யாருன்னு கேட்டா ஞானம் தான் பண்றது. உபச்சாரத்துக்கு கண் உள்ளவன் தான் வாக்கை விஷயத்தை பார்க்க முடியும். கண் இல்லாதவன் பார்க்க முடியாது. எல்லாரும் கண்ணுதான் பார்க்கறது அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி வேதத்தினால வரக்கூடிய அந்த ஞானம் இருக்கு. இந்த ஞானம் தான் சகலமான பத்திரமாக்களையும் செய்கிறது. அதை சோகமாக விஞ்ஞானமானது யஜ்ஞம் கனோதி சிரத்தாது பூர்வகம். வேதத்திலிருந்து வந்த ஞானத்தை உடையவன் சிரத்தையோடு கர்மாவை செய்கிறான். விஞ்ஞானத்தை தத்துவம் கர்மாணிக்க தத்து யஸ்மாத் விஞ்ஞானகத்துவம் சர்வம் தஸ்மாத் நிருத்தம் விஞ்ஞானமயமாத்மா. அதாவது எல்லாத்தையும் செய்யறது அந்த விஞ்ஞானம் தான். ஆகையாலே விஞ்ஞானத்தையே இந்த விஞ்ஞானமயத்தையே பிரம்மன்னு சொல்லலாம். சில காரணத்தால்தான் தேவதைகள் எல்லாம் விஞ்ஞானமயத்தை பிரம்மன்னு உபாசனம் பண்ணுவோம். விஞ்ஞானம் பிரம்மா சர்வே தேவாக இந்திராதயதா பிரதமஜத்வா சர்வப்ரவர்த்தீனாம் வா அபூர்வத்வா பிரதமஜம் விஞ்ஞானம் பிரம்மாவே. அதாவது இந்திராதி தேவதைகள் கூட இந்த விஞ்ஞானமயத்தை சிரேஷ்டமான பிரம்மன்னு உபாசனம் செய்யணும். ஏற்றி பிரம்மானாக அவங்க இரண்டிகர்களுக்கு விதமாக நினைத்து இந்த விஞ்ஞானத்தை உபாசனம் செய்கிறார். விஞ்ஞானி ஏற்றி பிரம்ம உபாசத்தை இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன பண்ணாங்கன்னா சர்வ பிரவருத்தினாலும் அபூர்வத்வம். அவங்க வரக்கூடிய பிரவருத்திக்கு முன்னாடி ஞானம் இருக்காங்க. ஞானம் வந்தால்தான் அது வந்து நிச்சயம் பிரவருத்தி வரும். அதாவது நம்மளுடைய பிரவருத்தி எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் விஞ்ஞானம் இருக்கிறதுனால அதை ஜெயத்தினால மூத்த ஒன்றால் அர்த்தம். விஞ்ஞானம் தான் முதல்ல வருவார். அதனால அது ஜெயசம் பிரம்மான்னு சொல்லி விவாதம் செய்வார். விஞ்ஞானமே பிரம்மணி அம்மானுக்குவா விவாதத்தை சேர்த்தா. அதாவது பாக்கியமான அன்னமயாதிகளிலிருந்து விடுபட்டு அதில் ஆத்மபுத்தி பண்ணாமல் இதில் ஆத்மபுத்தியோடு உபாசனம் செய்கிறார். இது உபாசனம் பண்ணினதுனால அவளுக்கு என்ன கிடைக்கிறது? அவளுக்கு நன்றி ஞானம் வந்து ஐஸ்வர்யம் கிடைக்கிறது. அதனால இந்த உபாசனை சம்பளமாக மனதோ பிரம்மணனா உபாசனாது ஞானேஸ்வரியவந்ததா தோன்றி தத்துவ விஞ்ஞானம் பிரம்மத்து எது வேத விஞ்ஞானம் தஸ்மாத் பிரம்மத்து ந பிரமாதியது ஆத்மேஷு ஆத்மபாணித்வா ஆத்மம் விஞ்ஞானமயே பிரம்மணி ஆத்மபாவனாயா அமதம் தன் விருத்தி வித்தியதே தஸ்மாத் ந பிரமாதியது அன்னமயாதிஷு ஆத்மபாவனித்வா கேவலே விஞ்ஞானமே பிரம்மணி ஆத்மத்துவம் பாவயன் நாமேதே. அதாவது என்ன சொல்றாருன்னா இந்த விஞ்ஞானமே இந்த விஞ்ஞானமே கோஷத்தை பிரம்மமாக அறிந்து கொள்கிறவன் அப்படியே உபாசனம் செய்வான்.
பிரம்மம் சொன்னா இதுக்கு மேல வந்து இருக்கக்கூடிய மற்ற 3 கோஷங்களை பிரம்மம் உள்ளே தெரிந்து கொண்டு இந்த விஞ்ஞானமய கோஷத்தையே ஆத்மாவாக தெரிந்து ஒருத்தன் உபாசனை நிரந்தரமாக உபாசனை செய்வான். நிரந்தரம்னா அதுவும் பிரமாத்தே பிரமாத்தியது கவனக்குறவாடுங்களுக்கு இதை விட விட்டுறதில்லை. அதாவது நிரந்தரமா இதுதான் தீர்மானமான உபாசனம் பண்ணாங்க. அப்ப அவனுக்கு என்ன வரும், அவனுக்கு என்ன கலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்ட அவன் தன்னுடைய பாபங்கள் எல்லாத்தையும் இந்த சரீரத்துல விட்டுட்டு எல்லா ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்துக்கு காரணமான பாபங்கள் எதுவும் அவனுக்கு இல்லை, அவனோட சம்பந்தப்பட்டதாக இல்லை. அதனால அவன் சகோதரியத்தை அடைந்தான். शरीराभिमान निमित्तादि सर्वे अपमानः एनांच विज्ञानमये ब्रह्मणि आत्माभिमानात् निमित्तापाये नान्यं प्रबध्यते तत्रापाये छायापायः तस्मात् शरीराभिमान निमित्तान् सर्वान् वासनान् शरीरप्रभवान् शरीरे एव विज्ञानमय ब्रह्मस्वरूपात्मनः तत्स्थान् सर्वान् कामान् विज्ञानमये आत्मनः समन्विते सम्यक् जीवते. அதாவது சரீராத்மானத்தினால்தான் இவனுக்கு பாபசம்பந்தம் ஏற்படுகிறது. சரீராத்மானம் இவனுக்கு புரியுது. அதனால இவன் மனித பாபங்கள்லாம் இவனுக்கே இல்லை, அது சரீரத்தோடு தெரிஞ்சு சரீரத்திலேயே கேட்டது இவனுக்கும் அந்த பாபத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. அப்படியானதுனால என்ன செய்வான், சர்வாங்கிராமானும் சமர்ப்பித்து விஞ்ஞானமய சுரூபமாக இருந்துட்டு விஞ்ஞானமயத்தில் இருக்கக்கூடிய சர்வவிதமான சோதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆமா இது சரீராத்மானம் போனதுனால இந்த சரீரத்திலேயே இந்த பாகத்தெல்லாம் விட்டுட்டு உன் தனியா கொண்டு வர்றான்னு கேட்ட சரீராத்மானம் தான் பாகத்துக்கே மூலம். அவன் மூலமான அந்த சரீராத்மானம் போனதுனால அப்ப இதனுடைய பாவம் சாயா பாடகா கொடை இருந்தால் நிழல் இருக்கும், அதை எடுத்துட்டாங்க நிழல் போயிடும். நிழல் இருக்கிறதுக்கு இந்த கொடை அதுபோல நிழல் போகிறதோ அந்த மாதிரி பாபியாக இருக்கிறார். அதாவது பாபமா உள்ளவனாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த சரீராத்மானம். அது இல்லாததுனால அந்த பாவத்தின் பரிசு நன்றி வருது. ஆக இந்த உபாதம் இந்த உபாதனைக்கு சர்வீஸ்வரியம். ஆனா இந்த ஆத்மான்னு நினைச்சு கொள்ளக்கூடாது. இந்த விஞ்ஞானம்ங்கிறது பூர்வம் முன்னாடி சொல்லப்பட்ட மனோமய கோஷத்துக்கு ஆத்மாவாக இருக்கின்றது. மனோமய கோஷமானது இந்த விஞ்ஞானமய கோஷத்தினால பூர்ணமா இருக்கு, அதாவது இதனால் வியாபிக்கப்பட்டிருக்கு. இந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு இன்னொரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவை தான் நம்ம ஆனந்தமய தான் சொல்றோம். இந்த விஞ்ஞானமயத்தை நேரானது இதையும் வியாபி செய்திருக்கக்கூடிய ஒரு ஆத்மா, அதுக்கு ஆனந்தமய தான் பேரு. அந்த ஆனந்தமய ஆத்மா விஞ்ஞானமயத்துக்குள்ள இருந்தது அதை வியாபிக்கிறது. மனோமயस्य आत्मा एक एव शरीरे मनोमये ஆனந்தமயகான சொன்னார். இதை பார்த்தா இதுல ஒரு சில இன்னும் சர்ச்சை. ஆனந்தமயகான்னா இது பரமாத்மானே கொண்டு ஞானமயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆனந்தமயம் வந்து ஆனந்தமயம் தான் கடைசி இடத்துல நிரூபணம் பண்ணிட்டு வருது. 5வதாக நிரூபணம் பண்ணப்பட்டது ஆனந்தமயம். இந்த ஆனந்தமயத்துக்கு மேல இன்னொன்று சொல்லலாம், அதுக்குள்ள இன்னொரு ஆத்மா இருக்கு இருந்தாலும் சொல்றதா பக்கமா புரியும். ஏன்னா கடைசியில எந்த போய் இருக்கிறதா அதுதான் முக்கியமான ஆத்மாவாக இருக்கும். அதனால விஞ்ஞானமயத்திற்கு அப்புறம் சொல்லப்பட்ட ஆனந்தமயங்கிறது சாட்சாத் பரமாத்மா சொல்வதா. பிரம்மவியாசம் இருக்கிறவங்க எந்த பிரம்மத்தை சொன்னாரோ அந்த பிரம்மம் இந்த ஆனந்தமயம் தான். இது சில பேர் நினைக்க பிரம்மத்தை சொல்றதா இருந்தால் ஆனந்தமயமான சொல்லியிருக்காரு, ஆனந்தமான சொல்லி
ஆனந்தகான்னு சொல்லாமல் ஆனந்தம் மேகான்னு சொல்லியிருக்கிறதுனால இது இதுக்குள்ள ஒரு காரிய ஆத்மா தான் காரியத்தை சென்று கேட்கிற ஆத்மா அப்படிங்கிறத ஆனந்தமயி காரியாத்ம அபிகாரா மயசப்தாச்ச இந்த ஆனந்தமயத்துவம் நிஜமான காரிய ஆத்மாவையே அன்னமயாதிகள் மாதிரி காரிய ஆத்மாவையே சொல்றது. அது எப்படி தெரிகிறது? அதிகாரா நீ முன்னாடி சொன்னதெல்லாம் அதிகாரம்னா அந்த லிஸ்ட்ல வந்தது. நம்பிதாருடைய லிஸ்ட்ல ஒருத்தனுடைய பேர் அவன் படிக்கனா இல்லையான்னு கேட்டா படிக்கலாம் செய்யலாம். வித்வான்கள் பேர் எழுதிட்டு அவன் பேர் இருக்கு அப்படின்னா வித்வானாதான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ராயில் குருதேவிக்க அறிந்தவரும் அதே மாதிரி அன்னமயம் பிராணமயம் அப்படின்னு ஒரு கேட்கிறது வச்சு அஞ்சாவதாக ஆனந்தம் இருக்கு. அந்த லிஸ்ட் வந்து அப்படி வந்ததுனால எப்படி அன்னமயம் பிராணமயங்கள்லாம் கஜாத்மாகியோ முக்கியமான ஆத்மாகியோ அதே மாதிரி இந்த ஆத்மா ஆனந்தமயம் உண்மையான ஆத்மா. இன்னொன்று மறுத்து கொண்டு ஆனந்தகான போடாமல் ஆனந்தம் மயகான போடுறது. மயகான போடுறதுனால விசாரம் அன்னமயகா அன்னரக மயகா அப்படின்னு கூறக்கூடியது. இந்த அன்னரகம் இருக்கு அதனாலதான் இது அதனுடைய காரியம் அதனால்தான் வளர்றது நம்ம கூட தெரியும். அதனால அன்னத்தினுடைய விசாரமானதுனால அன்னமயம் பிராணனுடைய விசாரணாக பிராணமயகா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆனந்தமயகா சொல்றதுனால இது ஒரு விசாரபூத ஆத்மானது ஆத்மா. அன்னமயாகி அன்னாதிமயாகி காரியாத்மான பௌதிகாக விசா பரதிகார பரிதச்ச அயம் ஆனந்தம். இதுவரை சொன்ன அத்தனை கோஷங்களும் எல்லாம் பூதிகள் தான். அந்த பூதங்கள் எல்லாரும் நிர்மாணம் பண்ணப்பட்டதுதான். அதோட சேர்ந்து படிக்கிறதுனால இதுவும் மயசாஸ்திர விகாரார்த்தே விஷ்டகாயுமயகா காரியாத்மா ஆனந்தமய பிரத்யேகா. அதனால இந்த ஆத்மா காரிய ஆத்மாவை அபிகாரியான ஆத்மா ஆனந்தமய ஆனந்தமயகாங்கிறது மிக ஆத்மா சந்திரமனாச்ச ஆனந்தமயம் ஆத்மான முகங்கிராமத்தின் ஒவ்வொரு சொன்ன ஒவ்வொரு தோசையா தாண்டி கொள்கிறாங்க. அன்னமயம் ஆத்மான உபசங்கிராம இந்த சூலமான தேவி அன்னமய ஆத்மாவுக்கு இந்த ஆத்மாவை அவன் தாண்டி அதுக்கு மேல போகிறான். அதாவது இதில் ஆத்மபுத்தியை விட்டுட்டு இதுக்கு மேல போகிறான். அதே மாதிரி பிராணமய ஆத்மாவோட ஆத்மபுத்தியை விட்டுட்டு அதுக்கும் மேல போகிறான். அதையும் சொல்லிட்டு வரக்க இந்த ஆனந்தமய ஆத்மாவையும் தாண்டி விடுகிறான். ஏதும் ஆனந்தமயம் ஆத்மான முகம்ங்கிறான். இந்த ஆனந்தமயங்கிறது உண்மையான ஆத்மாவாக இருந்தால் இதை தாண்டி அவன் உண்மையான ஆத்மாவை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இதுதானே அந்த ஆத்மா இல்லையா? அதனால இந்த ஆத்மாவை தாண்டி நிஜஸ்வரூபத்துக்கு போகிறான்னு அங்க இருக்கிறதுனாலேயே இது நிஜமான ஆத்மா இல்லை. ஆனந்தமயம் ஆத்மானம் சுதந்திராமம் காரியாத்மனாஞ்ச சங்கிரமணம் அனாத்மனாம் சங்கிரமண கர்மத்வேத ஆனந்தமய ஆத்மா அன்னமயம் ஆத்மா சுதந்திராமி ஆத்மனைவ உபசங்கிரமணம் அபிசார விரோதா மற்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி விடுகிறான் அப்படின்னு. அதாவது அன்னமயம் உபசங்கிராம் அப்படின்னா அன்னமயத்தை தாண்டி மேல போகிறான் அப்படின்னு அர்த்தம். பிராணமயத்துக்கும் அதே மாதிரி அர்த்தம். பிராணமயம் ஆத்மாவி மனோமயம் விஞ்ஞானம் ஒரு மாதிரி அறிஞ்சிருக்கு அந்த வாக்கியங்களுக்கு. ஏதோ ஆனந்தமயம் ஆத்மா உபசங்கிராம் அப்படிங்கிறது மாத்திரம் கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றி உன்னுடைய நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான்னு வச்சுக்கணும். இது தாண்டி போகிறான்னு வச்சுக்காரு. இதால ஆத்மஸ்வரூபத்தை தாண்டி தான் போக முடியாது. அதனால இந்த இடத்த அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிறாங்க. அவன் தன்னுடைய நிஜமான ஆத்மஸ்வரூபத்தையே அப்படி இருக்கிறான்னு கேட்டா இல்லை. இந்த மாதிரி அர்த்தம் பண்றது
இன்னைக்கு சரியாக பொருத்தமாக முன்னாடி எந்த வரிசையில எப்படி கிரமத்தில் கொண்டு வந்திருக்காரோ அதுக்கு இங்கே பொருத்தமாக இருக்கிறது. அதிகார யோகா இதுவரை வந்ததெல்லாம் தாண்டி போகிறாங்கிற அர்த்தத்தையே அதிகிராமதி இப்ப மாட்ட அந்த உபசங்கிராமதிங்கிற அர்த்தத்தை மாத்திரையே தன்னுடைய ஆத்மாவையே ஒருத்தன் அழிகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அழியுதுன்னா தனக்காக வேற ஒன்னா தான் இருந்தாகணும் இல்லையா? அழைகிறவன் அழையப்படுகிறவன் என்று ஒண்ணு சொன்னா அந்த இடத்துக்கு இடமே இல்லை. உபசங்கிராமதிங்கிறது தப்பு சரியா வராது. எப்படி நீங்க அர்த்தம் சொல்றதா இருந்தால் ஆத்மனைவ ஆத்மனா உபசங்கிரமணம் சம்பவதி ஆத்மனி ஏதாபாவா தன்னிடத்துல தான் தன்னையே தாண்டி போகிறான். அதனால நீங்க சொல்ற அர்த்தம் சரியாயில்லை. ஆத்மபூதம் அப்ப அவன் கேட்பான், நான் ஆனந்தம் என்று பிரம்மம் வேற சொன்னேன், பிரம்மம் வேற ஜீவன் வேற வச்சுட்டான். கண்டவன் செய்கிறவன் வேறு, இவனால அதிகரித்து படிக்கிற ஆத்மா வேறு சொன்னா தாராளமா வச்சுக்கிறானே. எப்படி சரீராதிக தாண்டி போறானோ அப்படி ஜீவாத்மாவா இருக்கிறவன் அந்த பிரம்மத்துவத்தை தாண்டி வேற எங்கோ போறான்னு சொல்லலாம். அப்படி கிடையாது. யாரு தாண்டி போறான்னு சொல்றையோ அவங்க ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதா அவனோட கன்னியாண்டி எதுவும் கிடையாது. அதனால சொல்றபடி இந்த ஆனந்தமய ஆத்மாவை இவன் தாண்டி விடுறதுனால இது பிரம்மமாக இருக்க முடியாது. இடகாதி கல்பனா அனுபவத்தை செய்யும் பிரம்மம் சொன்னா அதுக்கு தலைக்காக தலைக்காது. இங்க ஆனந்தம் என்னது சத்தியத்தினா மௌலோட அப்படின்னு சிறாதி அவயவங்களை தான் சொல்லியிருக்கு. அது சொல்லியிருக்கிறதுனாலையும் இது நிஜமான பிரம்மம். ஏன்னா நிஜமான பிரம்மத்துக்கு இந்த ஆதாரம் ஆகாதாதி காரணி ஆகாரியபதிக்கு சிறாதியவ ரூபகல்பனா உபகல்பத்தை நிரூபமாக இருக்கக்கூடிய ஆகாதத்துதான் காரணமாக இருக்கக்கூடிய அவயவாக ஒரு சரீரம் ஒரு ரூபத்தை கொடுக்க முடியும். ஒரு சொல்லலாம் ரூபம் ரூபம் சொன்னா ஒரு அதை கொடுக்க முடியுமா? அதனால ரூபம்னா ஒரு சரீரம், என்னத்துக்கு சரீரம் இருக்க முடியாது. பழைய பக்கம் இருக்க முடியாது. சரீரத்தை சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது அதுமாத்திரங்க. இதை பற்றி மேற்கொண்டு சொல்லிட்டு வரைக்க நிர்விசேஷமாக இருக்கிறது. நிர்விசேஷமாக ஆத்மஸ்வரூபத்தில் அவன் இருந்தாங்க. அப்படியான சவிசேஷமாக இங்கே உபதேசம் பண்ணப்படுற இந்த ஆனந்தம் நிர்விசேஷமான பிரம்மஸ்வரூபமாக இருக்க முடியாது. அதனால இது இந்த காட்டிலும் தனியாகத்தான் நிர்விசேஷம் இருக்கிறது. அனிருத்த அனிலயமே அபூல மனமும் நேரியாத்மானிக்கு அது விவேகாபோக பிரம்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பிரகாரம் இருக்கு. எல்லா விசேஷங்களையும் நிராகரணம் பண்ணிட்டு எதிர்பார்த்து அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரியே இன்னும் அடுத்த அனுவாதத்தை சொல்றார். ஆனா இங்க அது கைகால் இருக்குன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால இந்த ஆனந்தமயங்கிறது அதுவாக இருக்க முடியாது. மந்திரோதாகரண அனுபவத்தை அது தவிர சலப்பேரங்களோன்னு ஆனந்தமயத்தை பற்றி சொல்ல மந்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா இந்த பிரம்மஸ்வரூபத்தை இருக்குன்னு ஒருத்தர் நினைச்சாங்க. ஆனால் அவங்க இருக்காங்கன்னு ஒத்துக்கலாம். பிரம்மஸ்வரூபத்தை அதே சொல்லிருக்கா அவன் தன்னையே பொய்யாக ஆகிட்டான். அதாவது இருக்குன்னா அவனே இருக்கான். ஏன்னா அவன் தன்னுடைய சுரூபத்தை தான் சொல்லும். அவனுடைய சுரூபம் இந்த பிரம்மம் வேற கிடையாது. அதாவது பிரம்மஸ்வரூபத்தை சத்தியம்னு நினைச்சாங்கன்னா அவனுக்கு சத்தியம் அவன் தப்புன்னு சொல்லலாம். இல்லேன்னு சொன்னான்னா அவன் தான் அவனே இல்லாதவன் ஆயிடுறான் அப்படின்னு நேரம் சொல்றது.
அதுக்கப்புறம் இருக்கானா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தான் வளர்த்த கொண்டுதானே ஒருத்தன் இப்படி நினைக்கிறான், ஒருத்தன் அப்படி நினைக்கிறாங்கிற இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க சொல்றபடி இந்த ஆனந்தம், பிரியம், மோகம் இதெல்லாம் அவயமாக கொண்ட ஒரு ஆத்மா இருக்கானே, இந்த ஆத்மா விஷயத்தில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனக்கு பிரியம் வரத தெரிஞ்சுக்கிறான். மோகம், பிரமோதம், ஆனந்தம் இதெல்லாம் வர ஒவ்வொருத்தரும் அனுபவித்து தெரிஞ்சிருக்கான். அப்பேற்பட்ட ஆனந்தமய விஷயத்துல நான் இருக்கேன், நான் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வரதுக்கு காமிச்சு. ஆனா இந்த ஆத்மாவை சத்துவ தெரிஞ்சுக்கிறவன் சில பேர் அவங்க சத்து, அசத்துவ தெரிஞ்சுக்கிறவன் சில பேர் அவங்க அசத்து அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது. அதனால இந்த காலத்திலும் தனியா இன்னொரு ஆசத்துவம் இருக்கு. அதுதான் எல்லாருக்கும் தெரியாததுனால சில பேர் இதே நினைக்கிறதா, இதே நினைக்கிறதுனால அவர் அசத்துன்னு சொல்லி முடியாது. ஆக இந்த காரணத்தாலே ஆனந்தமயத்தையே நிஜமான ஆத்மான்னு சொல்ல முடியாது. அனுபவத்தை அவயவத்திற்கு அனுபவமான ஆனந்தமய ஆத்மன் பிரம்மன் ஆத்மி பாவா அபிமோகபோதி அபிபிரம்மேதி ஒன்றுவதாக. இந்த மாதிரி இந்த விஷயத்தில் இந்த ஆனந்தமயத்தில் எந்த ஒரு சொரூபத்தை கொடுக்கிறதோ இந்த சொரூபம் எல்லாருக்கும் அனுபவத்தில் இருந்திருக்காங்க. அது இல்லைன்னு சொல்ற ஆர்வம் கஷ்டமா தான். அதனால அந்த மந்திரத்துல ஒரு இல்லையே சொல்றவன் அதுவே ஆயிடுவான்னு சொல்ல வேண்டிய அவசியம். பிரம்மபுத்தி பிரதிஷ்டானிக்கு அனுபவம் பிரம்மணா பிரதிஷ்டாத்திரேன கிரகணம். அது எதோ ஆனந்தமயம் பிரம்மமாக இருந்தால் இந்த ஆனந்தமயத்துக்கு பிரம்மதான் ஒரு சுத்தமாக இருக்குன்னு சொல்லலாம். இத்தகைய விஷயம் நான் சொல்லலாம். ஆனந்தமயத்துக்கு கிருஷ்ணன் பிரம்மா அப்படின்னா ஆனந்தமயம் என்ன, அது பிரம்மன் தானே. பிரம்மத்திலேயே பிரம்ம சுத்தமா இருக்குன்னா இது என்ன முடியாது. அதனால ஏன்னா கிருஷ்ணங்கிறது ஒரு அவயவம். ஆனந்தமயம் எதனுடைய சுத்தம்னு சொல்றோமோ அது அந்த அவயவத்தை கொண்ட ஒரு அவயவம், வாழுள்ள ஒரு பிராணம். அவயவம் இந்த ஆனந்தமயத்துக்கு பிரம்ம சுத்தம்னு சொன்னா பிரம்மத்தை சுத்தமாக கொண்டது ஆனந்தமயம். அந்த ஆனந்தமயமே பிரம்மன்னு சொல்லணும். வேற சுத்தமாக கொண்டது வேற. அதனாலேயே ஆனந்தமயம் பிரம்மம் சொல்லியிருக்கு. ஆனந்தமயா பரேவாத்மா. அதனால இந்த ஆனந்தமயாங்கிறத பரமாத்மாவாக எடுத்துக்கூடாது. அதுவும் இந்த அன்னமயாதி மாதிரி நம்ம நிறுத்து கொள்ள வேண்டிய ஒரு ஆத்மா, யோகமான ஆத்மா. காரியாத்மா அப்படின்னு ஆனந்தமயகான்னு இந்த பேரு பார்த்தா ஆனந்தகாங்கிற சப்தத்தை பேரு நம்ம வந்து செஞ்சு ஆனந்தமயகா மழைக்கு ஒரு பாட்டுகாரத்தை பிரச்சனை ரொம்ப அதிகமான ஆனந்தம், அளவு கடந்த ஆனந்தத்தை வருவது அப்படிங்கிறத அதை வாங்கறதே ரொம்ப பெருமா இருக்கலாம் அப்படிங்கிற ஏன் இப்படி பேர் வந்திருக்கு. ஆனந்தகா ஆனந்தகான்னு என்னன்னா ஒரு விஷயம் வித்யா கர்மனும் வித்யா கர்மான்னு சக்கரமம் தர்மம் இன்னும் அதே உபாசனம். இதனால இவன் அடைய வேண்டிய பலங்களுக்கு அது ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுனால இவன் ஆனந்தம். இந்த பொதுவ ஆனந்தம் இல்லை, அவன் பண்ணின கர்மா அல்லது உபாசனைக்கு பலமாக ஏற்பட்ட ஆனந்தம் தான் பொதுவ ஆனந்தம். அதனால அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வந்திருக்கானே அவனை அனுபவிக்காதான். லோகத்துல ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாஸ்தி ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவனை அந்த விஷயமயமாக வர்ணனம் பண்றது. இப்போ பாட்டியார் உண்மையா அழிஞ்சாருமா ஸ்திரீயே தீவிரம் பண்ணிட்டு இருக்கான், தன்மயமா இருக்கான், தன்மையும் செய்யலையே அப்படின்னு தான் அந்த மாதிரி சொல்றது. இது நீங்க ஆனந்த மயகான இருக்கிறாருன்னு கேட்டா இவன் வந்து அந்த வித்தியையும் கர்மாவும் இதனால வரக்கூடிய அந்த பலத்திலேயே ஆத்மாவாக நினைச்சிட்டு அதையே சிந்தனை அதையே நினைக்கிறதுனால
ஆனந்தமயமான இருக்கு. ஆனந்தங்கிறது வெளிப்பானந்தம். இந்த ஆனந்தங்கிறது அவன் வித்யா கர்மாவால் உண்டாக்க ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை உள்ளவன ஆனந்தமயமும் இருக்கு. அதனாலதான் ஆனந்தம் அப்படின்னு ஆனந்தமயா விஜயானமயா அந்தரா. விஜயானமயத்துக்கு உள்ள இருக்கிறாங்க. விஜயானம் பண்ணி அதோட கர்மானுஷ்டானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆனந்தம் ஏற்படாது. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அவன் போக்காவா இருக்கிறது ஆனந்தம். அனுபவிக்கிறது கூட ஆனந்தம் அப்படின்னு ஆனந்தமய அப்படின்னு ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன் ஆனந்தமய. இதுதான் சொல்ல போனா ஆனந்தம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்? ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னா நாளையும் ஆனந்தம் வேலை. ஒரு கர்மாவை பண்ணி அந்த கர்மாவால் ஏற்படக்கூடிய ஒரு சின்னத்தை இவன் அனுபவிக்கிறான். அதனால ஆனந்தம். அந்த ஆனந்தமும் இந்த ஆனந்தமும் இந்த எந்த தகவலுக்கும் அனுபவிக்க. ஏன்னா என்னுடைய கர்மாலாம் தீர்ந்து இந்த கர்மாவோ உபாசனையோ பிரதிஷ்டிகாரத்துல எனக்கு எந்த விதமான பலத்தையும் கொடுக்கல. அப்படி இருக்கிறது அவன் எழுந்து அனுபவிக்கிறான்னு சொல்றாங்கன்னா அது கர்மபலமான ஆனந்தமாக இருக்கப்படுகிறது. ஆனா இந்த ஆனந்தம் இது சொல்றாங்க இது வித்யா கர்மனும் என்ன கர்மாவுக்கு பலமான ஆனந்தம். யஜ்ஞாதிஹேதோ விஜயானமயஸ்ய ஆந்தரத்வே ஞானகர்மனோடு பலம் சூத்திரத்வா ஆந்தரத்தமும் விஜயானமாக இருந்து கர்மானுஷ்டானம் பண்ணி அதனால சம்பாதிக்கக்கூடிய பலத்துக்கு போக்காவாக இருக்காங்க. மீமாம்சா கர்த்தா போக்கான்னு ரெண்டு ரூபம் இருக்காங்க ஆத்மாவுக்கு. கர்த்தாவாக இருக்கும்போது அவன் கர்மாவுக்கு அந்தம், போக்காவாக இருக்கும்போது எல்லாரும் இருக்கிறாங்க. அதாவது கர்மா பலம் சாதனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாதனங்கிறத விட பலத்துக்கு ஒரு இது ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்தி, அதுக்கு பிராதானியம் ஜாஸ்தி. ஏன்னா சாதனத்தை நாம அனுஷ்டானம் பண்றதே அந்த பலத்திற்கு ஆகணும். அதனால பலங்கிறது பிரதானம், சாதனங்கிறது அதுக்காக ஏற்பட்டது, அது அதை விட அப்பிரதானம். ஆனா இந்த பலம் கூட நமக்காக தானே, நமக்கு உபயோகம் இல்லைன்னா அந்த பலம் எப்படி பலமாக முடியும்? அதனால அந்த போக்கான பார்க்கும்போது பலம் போக்கா இது ரெண்டு பேர்ல ரெண்டு பேர்ல எது பிரதானம் பார்த்தா போக்கா தான் பலங்கிற அப்படியா போக்கா எல்லாருக்கும் ரொம்ப பிரதானம். இதனை கர்த்தாவாக இருக்கும்போது இது செய்ய வேண்டிய கர்மாவை சொல்றது அந்த கர்மாவுக்கு இவன் அங்கமாயிருக்கான். கர்மாவுக்கு அங்கம் செய்யக்கூடிய கர்மா பிரதானம். அந்த கர்மாவை விட அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பலம் பிரதானம். அந்த பலத்தை அனுபவிக்கிறதுனால போக்கா பிரதானம். கர்த்தாவாக இருந்து இவன் கர்மாவுக்கு அங்கமாயிருக்கான். அந்த கர்மா ஒரு பலத்துக்கு அங்கமா இருக்கு. அந்த பலம் இந்த போக்காவுக்கு அங்கமாயிருக்கு. திரும்பி இவங்கிட்டே இருக்கு. அந்த பலத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் திரும்பி கர்மா பண்ணிட்டா திரும்பி. அதனால கர்மா பண்றது கர்த்தான்னு சொல்லும்போது விஞ்ஞானமயம், விஞ்ஞானமயத்துக்கு அப்புறம் இந்த ஆனந்தமயமான ஆதாரம். அதனால இந்த ஆனந்தமயத்தை விஞ்ஞானமயத்துக்கு அந்தரமாக அந்தரகலத்த ஆனந்தமய ஆத்மா வித்யாகர்மனம் வித்யாத்யர்த்தத்வாச்ச. இன்னும் ஆனந்தமயத்துக்கு செய்யும் மோதம் பிரமோதம் இதெல்லாம் செய்யறதே அவயவமே. இதெல்லாம் வித்யா கர்மா நமஸ்கிற கர்மா வித்யாதி பிரைத்தேகி வித்யா கர்மி. ஒரு கர்மானுஷ்டானம் பண்றாங்கன்னா எது அனுஷ்டானம் பண்றாங்க? எது அனுஷ்டானம் பண்றாங்க? இந்த கிரியம் மோதம் பிரமோதம் இது ஏதாவது ஒண்ணு கணக்கு வரணுங்கிறதுக்காக தான் அதை பொறுத்துக்காக எல்லாருமே அனுஷ்டானம் பண்றாங்க.
क्रियादीनां फलस्वरूपाणां आत्मसंज्ञा विज्ञानमयस्य आभ्यन्तरत्वम् उपपद्यते। क्रियादिवासना निवृत्तो आनन्दमयः विज्ञानमयान्वितः स्वप्नम् उपलभ्यते। क्रियादिகளை அனுபவித்ததுனால பலவிதமான ஆனந்தங்களை அனுபவித்து அந்த ஆனந்தானுபவத்தினால ஏற்பட்ட வாசனை, அதாவது சம்ஸ்காரம், இந்த சம்ஸ்காரத்தோடு கூடிய அந்த ஆனந்தமயம் விஞ்ஞானமயத்துக்குள்ள இருக்கிறதாக சொப்ன காலத்துல நம்ம பார்க்கலாம். சொப்பனத்துல ஆனந்தத்தையும் அனுபவிக்கலாம், விஞ்ஞானமயம் வேற எதுவும் அனுபவிக்கும் சொப்ன காலத்துல இவன் தன்னுடைய அந்த சுயமோதாதிகளை அனுபவிக்கின்ற ஆனந்தமயத்துக்குள்ள ஆனந்தமயத்திய ஆத்மன விஷபுத்திராதி தர்சனஜம் இப்போ உங்களுக்கு வந்து மோதா தசனஸ்பத்தா பிரமோதா விகரஸ்பத்தா ஆனந்தமா ஆத்மா அப்படின்னா ஒரு பிரியம்னா என்ன, மோதம்னா என்ன, பிரமோதம்னா என்ன, ஆனந்தம்னா எதுவும் இருக்கிற ஒன்னா இருக்கு. ஆனா அது வித்தியாசம் நமக்கு இஷ்டமான வஸ்துவ பார்க்க மாத்திரத்துல எந்த ஒரு குணம் ஏற்படுறதோ அதுக்கு பிரியம்தான் பிரதானமா இருக்கான். சிறையில சிறகா பிராதானா மோதகா இது பெரிய லாப நிமித்தோ கரெக்டா பார்க்க மாத்திரத்தினால உங்க மோதல்ங்கிறது அந்த வஸ்துவை நாம அடைஞ்சதுனால நமக்கு ஏற்படக்கூடிய குடும்பத்தை இது மோதல். அந்த மோதத்துல உள்ள விசேஷம் மோதகா அதிகாரம் இருக்கலாம், அதிகாரமான பிரமோகம். ஆனந்தகா இது சுக சாமானியம், இது எல்லாமே ஆனந்தம் தான் நினைக்கிறது. இதயமாவும் அவரு சுகம், தர்சனமாவும் பாசமானதே ஏற்படக்கூடிய ஆனந்தம், அந்த வஸ்துவை அடைஞ்சதுனால வரக்கூடிய ஆனந்தம், அந்த வஸ்துவிலிருந்து வரக்கூடிய இது விசேஷமாக அடைகிறதுனால அந்த பிரகடமான ஒரு ஆனந்தம். வித்தியாசமான ஆனந்தம் சொல்லுதானே. அதனால ஆனந்தமா ஆத்மா பொதுவான பேரு ஆனந்தம். கிரியாதீனாம் பராவயவான ஏகம் அனுஷ்டீவா ஆனந்த இது பரம் பிரம்மா. ஆனந்தமான சொன்னது பரபிரம்மம். ஏன்னா இந்த விற்பிகளில அந்தந்த சுகதர்மாவால் இதற்கு வரக்கூடிய அந்தக்கரண விற்பியில பிரதிபலிதமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் தான் இன்னுமோ மோதம்னோ பிரமோதம்னோ ஆனந்தம்னோ சொல்லப்படுறது. அதனால அந்த உபாதியை கண்டு வச்சுட்டு பார்த்தோம்னா ஆத்மஸ்வரூபம் சுகதர்மனா பிரதிபஸ்தாபியமானி மித்திர மித்ராதி விஷய விசேஷோ பாபு அந்தக்கரண விருத்தி விசேஷே பிரமகா அப்பிரஸ்தாபியமானி பிரகன்னே அபியுஜ்யதே. அது விசேஷம் விசேஷம்னா இல்லை. இந்த மித்திர மித்ராதிகள்லாம் நம்ம விஷயம். இந்த விஷயம் இந்த மித்திராதிகளை ஒருத்தன் அனுபவிக்கலாம். மித்திராதிகள் வந்ததுனால இவன் வீட்டு நல்ல விஷயம் முடியாது. மித்திராதிகள் வந்ததுனால புத்திகளோ இருக்கலாம். ஆனா சுகதர்மனாம் பிரதிபஸ்தாபியமான இவருடைய பெரிய கர்மாவான எப்போ இந்த மித்திராதிகளுடைய சந்தர்ப்பம் ஏற்படுறது அப்போ இவருடைய அந்தக்கரணத்துல ஒரு விதமான விருத்தி ஏற்படும். இந்த விருத்தி விசேஷத்துல இந்த விருத்தி விசேஷமானது இது எப்படி இருக்குன்னா இந்த எல்லாமே திருநாட்டம் இல்லையா பக்தோரைய சமோகுணாத்மகம். இந்த விருத்தி வந்து சமகா அப்பிரச்சாத்தியமான அந்த சமோகுணம் ரொம்ப குறையலாம். அவரை சொல்லி கொடுக்கணும். சமோகுணங்கிறது ரொம்பவும் குறைஞ்சு இந்த விருத்தியில அந்த ஆத்மீகம் பிரதிபலிக்கிறதுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும். அப்பிரச்சாத்தியமான இல்லாத என்ன ஆகும்னா இந்த அந்தக்கரணத்துல ஏற்படக்கூடிய விருத்தியில ஆத்ம சைதன்யத்தை நல்லா ஸ்பஷ்டமாக பிரதிபலனம் வராமல் அந்த சமோகுணம் வந்து தடுக்கும். அந்த சமோகுணம் அப்படி இல்லாததுனால
அந்த விருத்தியில நல்ல ஆத்மஸ்வரூபம் பிரசன்ன அபிவிருத்தி அந்த அந்தஸ்தனருக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல இருந்து ஆத்மஸ்வரூபம் கொடுக்கிறது. இதுதான் விஷயத்துக்கு. விஷயம்னா என்ன? அந்த விஷயத்தோடு மனசுக்கு சம்பந்தம் ஏற்பட்டதுனால ஒரு விதமான பரிணாமம் ஏற்பட்டு அந்த பரிணாமம் என்னுடைய நல்ல கர்மாவால உண்டாயிருந்தால் அதுல சமோ குணத்தினால எந்த ஒரு பாகமும் இல்லாததுனால ஸ்பஷ்டமான ஆத்மஸ்வரூபம் பகிர்ந்திருக்கிறது. அதுதான் விஷயம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரதிபந்தமான ஆத்மஸ்வரூபத்தை நாம அந்தந்த விஷயத்துக்கு இந்த சைதன்யத்தையே விசேஷ பிரத்யுபஸ்மானதந்திர கர்மான அனவஸ்திகத்துவா சுகத்திய கணிதம். அப்போ ஒரு கேள்வி வருது, நீங்கதான் பிரம்மஸ்வரூபம் பிரதிபலிக்கிறது, அதுதான் ஆனந்தம்னு சொல்றது. யோகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை கணிதம்னு சொல்றாரு. நீங்க பிரம்மஸ்வரூபம் தான் அது சொன்னா அது எப்படி கணிதமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்ட, ஆனா எந்த விற்பியில அந்த பிரம்ம சைதன்யம் இருக்கிறதோ அந்த விற்பியானது கணிதமாக இருக்கிறது. அதனால அந்த விற்பியோட பிரதிபலிக்கக்கூடிய இந்த பிரம்மமும் கணிதமா இருக்குது. அதையும் கணிதமா இருக்கு, அந்த விற்பி நிரந்தரமா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டா அந்த விற்பி வரத்துக்கு காரணமான கர்மா இருக்கு, அது கணிதமா. அது ஒரு கணப்படி, அது ஒரு காலம் மீதமா இருக்கு. இவ்வளவு காலம் தான் அதை இந்த இருக்க முடியும். ஒவ்வொரு கர்மாவுக்கும் சில காலங்கள் நியதமா இருக்கு. இத்தனை காலம் தான் பழக்கம் இருக்க முடியும் அப்படின்னு. ஆகையால அந்த விருத்தியானது கணிதமாக இருக்கிறபடியாக விருத்தி பிரதிபலிதமான சைதன்யமும் கணிதமானது. இதான் நம்மளுக்கு மாத்திரத்துல இருந்துட்டு போகக்கூடிய ஸ்திரமானது. அது ஜடா அந்தஸ்கரணம் தபசா சமோஜ்ஞேன வித்யயா பிரம்மச்சர்யேன ஸ்ரத்தையாச்ச நிர்மலத்துவம் ஆபத்தியதே. யாவத்யாவது தாவத் விதித்தே பிரசன்னே அந்தஸ்கரணே ஆனந்தவிசேஷா வித்யதே விபரீதத்தி. இந்த அந்தஸ்கரண விருத்தியிலே, இந்த அந்தஸ்கரண விருத்தியில நம்ம இன்னும் மேல இது பண்ணிருக்கோம். இதுக்கு மேல ஸ்திரமாக ஆகிறதுக்கு அதிகமான உண்மைகளோ, அதே மாதிரி இந்த அந்தஸ்கரணத்தை சுத்தமாக்கிறதுக்கு வேண்டிய தபசு, வித்யா, பிரம்மச்சரியம், ஸ்ரத்த இதெல்லாத்தையும் மேல மேல நம்ம கடந்து இந்த அந்தஸ்கரணம் நிர்மலமாக ஆகும். நிர்மலமாக ஆச்சுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இது நிர்மலமாகிறதோ அந்தஸ்கரணம் அவ்வளவு அது நல்ல தெருவடையும். அது அவ்வளவு அந்த ஆனந்தம் இன்னும் ஒருமே ஆனந்த விசேஷா உத்கிருஷ்யத்தையே விபரீதத்தி. ஒரே விஷயத்தினால கொஞ்சம் புண்ணியம் உள்ளவனுக்கு வரக்கூடிய அதே விஷயத்தினால அதிக புண்ணியம் பண்ணினவனுக்கு வரக்கூடிய விஷயத்துல ஒண்ணு வித்தியாசமே விஷயம். ஆனா அதே விஷயத்த சின்ன கொஞ்சம் புண்ணியம் உள்ளவனுக்கு கொஞ்சம் தான் அது எழுதிருக்காரு. நிறைய புண்ணியம் பண்ணினோம் அதே விஷயத்துல நிறைய சொல்லிட்டாரு. விஷயத்துல ஒரு வித்தியாசம் கிடையாது. ஆனா என்னென்ன இந்த வித்தியாசம் இருந்தது அப்படின்னா, இதனுடைய அந்தஸ்கரணத்துல இருக்கக்கூடிய அந்த நிர்மலத்துவம் இருக்கு, அதனுடைய தாரதமியத்தினால இவருடைய சுதந்திர தாரதமியம். இதனுடைய அந்தஸ்கரணத்துல இருக்கக்கூடிய தாரதமியம் இவனுடைய புண்ணிய கர்மாவை அனுசரித்து இவனுடைய கர்மாவால் எவ்வளவு தூரம் அந்தஸ்கரணம் சுத்தமா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் கௌசி ஜாஸ்தியாக ஆனந்தம். ஆனந்தத்தை அஞ்ஞானத்தில்தான் மாற்றான் சொல்லப்பட ஆனந்தம். இந்த ஆத்மஸ்வரூபம் ஆனந்தம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவத்துல வந்தா அனுபவிச்சுட்டா ஆனந்தியாக ஆனந்தம் உள்ளவனாக இருக்கிறான். எதை அனுபவிக்கிறான்? திருப்தியை முழுக்க ஆனந்தமாக விரும்புவது ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறதுனாலதான் ஆனந்தவானாக இருக்கான். இந்த ஆத்மஸ்வரூபம் தான் ஒருத்தனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது. இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய ஆனந்த லேசத்தை தான் சர்வபூதங்களும் அனுபவிக்கிறது. ஆமோபசம உத்தரசாபேட்சையா
சதகுணோத்தரோத்தரோத்தரா ஆனந்தி இதே இடத்துல மேல 100 மடங்கு ஆனந்தம் வளர்ந்ததே போகிறதுங்கிறத அதுக்கு காரணம் என்னன்னா இதனுடைய அந்த ராகம் காமங்கிறது இருக்கு. அது எவ்வளவுக்கு எவ்வளவு குறைஞ்சு போகிறதோ அவ்வளவு சித்தம் பிடிக்குமாறு அதனுடைய ஆனந்தம் 100 மடங்கு எழுதுகிறது. உத்கிருஷ்யமானस्य ஆனந்தமயस्य ஆத்மானா பரமார்த்த பிரம்ம விஜானாபேட்சையா பிரம்ம பரமேவ யத்ரகுதம் தத்விஜான அனந்த லட்சணம் எத்தையும் பிரதிபத்தியர்க்கும் பஞ்ச அன்னமயானி கோஷாக உபன்யந்தாக எச்ச தேசா அபியந்தரம் ஏனச்ச தே சர்வே ஆத்மவந்தः தத் பிரம்மா துக்கம் இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. அதாவது இந்த ஆனந்தமயம் இந்த ஆனந்தமயத்திற்கு அந்த நிஜமான பிரம்மம் ஆதாரமானது. எந்த பிரம்மா சத்தியஞானமந்திரம் பிரம்மா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதே விட சர்வம் உண்டாயிருக்கு ஆரம்பிச்சு வந்துருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வயசான 5 பேருக்கு சர்வம் இருக்கும். எல்லாத்துக்கும் எதிரில் ஆத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் இந்த ஆனந்தமய தேசத்திற்கு ஆதாரமாக ஏன்னா அதுதான் உபாதியோடு சேர்ந்து ஆனந்தமய தேசத்தில் சர்வசிய அவித்யா பரிகல்பிதஸ்ய துவைதஸ்ய அவகானபூதம் அத்வைதம் கடைசியில இது எல்லாத்தையும் கழிவுட்டு நிச்சயமா இருக்கக்கூடியது அவகானம்னா கடைசியில பார்த்து இருக்கக்கூடியது அந்த அத்வைதமான அது ஆனந்தமயத்துக்கு ஆனந்தமயத்திய ஏகத்துவ அவகானப்பா. இந்த ஆனந்தமயத்திலிருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம விவேகம் பண்ணிட்டோம்னா கடைசியில அந்த அத்வைதத்துக்கு ஏகம் அவித்யா கைதிகத்திய துவைதஸ்ய அவகானபூதம் அத்வைதம் பிரம்மா இந்த ஆனந்தமயத்தோட சென்று நம்ம அனுமானத்தினால கூட எழுதிக்கலாம் ஊகிக்கலாம். சரி, இந்த ஆனந்தமயத்துக்கும் ஒரு ஆதாரம் கொடுத்தாலும் அந்த அதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால அந்த பிரம்மத்தை ஆனந்தமயத்துக்கு ஆதாரம்